அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்குறோம். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப அமைதியானவங்க, மறுபுறம் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப விசித்திரமானவங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதே இன்னும் ஒரு சில பேர்த்திட்ட பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப ஆக்ரோஷமானவங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. 2 சந்தர்ப்பங்களையும் இவங்க கரெக்டாக சீர்திருத்தி பார்க்கக்கூடியவங்க. ஏன்னா நல்லவங்கக்கிட்டேயும் பேசுவாங்க, கெட்டவங்கக்கிட்டேயும் பேசுவாங்க. ரொம்ப சிந்தனையாளர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களை ஆதரிக்க விரும்பக்கூடியவங்க, ரொம்ப புத்திசாலிங்க. எல்லா பக்கத்தில் இருந்தும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடியவங்க, ரொம்ப வலிமையானவங்க. இந்த கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும், அதாவது இவங்களுடைய கிரியேட்டிவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், புதுவிதமான அணுகுமுறையாக இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்கன்னா இவங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்கள இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கிட்ட போட்டி போடுற மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்க போட்டின்னு வந்துட்டால் இவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஜெயிக்கிற ஒன்றையும் குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களை ஒரு புதுமை பித்தன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த துறையில் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி 12 ராசிகள்லையுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அக்கறையாக ஒவ்வொருவருடைய விஷயத்திலையும் இறங்கி செயல்படக்கூடியவங்க, இரக்க மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனித குலத்திற்கு சேவை செய்வதிலையும் உண்மையாக நடந்துக்கிறதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கும்பம் என்பது மகத்தான ஆவி. உலகில் அனைத்து மனிதாபிமான பிரச்சனையும் மென்மையின் மூலிமா சரி செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த ஜனவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலே இருக்கிற அந்த வீடியோ கிளிப்பு வந்து ஒரு குலதெய்வத்தோட வீடியோ கிளிப்பு, எல்லை முனியப்பன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ கிளிப்பு. அதை தான் நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா இந்த எல்லை முனியப்பன்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இது சேலம் மாவட்டத்தில் இந்த எல்லை முனியப்பன் கோவில் அமைந்திருக்கு. உங்களுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நீண்ட நாளாக பிரச்சனையாக போயிட்டுருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனிய ஒரு சந்தோஷத்தை தேடி வர இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறையாக நின்ற பணியை எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் இனி வெளிவர போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கொடுத்த வாக்கெல்லாம் இனி நீங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற போகிறீங்க. செலவுக்கேற்ற வரவு இனி உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கைவிட்ட போன பொருள்லாம் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வரும். தந்தை வழி மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தத்துவம் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணியிடம், பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உடலில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் இருக்கிற குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இதுனா வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நிலம் சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கட்சி மேலிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய கட்சி தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. எதிரிகளுடைய ரகசியங்களையே திட்டங்களையும் இந்த டைமு கண்டுபிடித்து அதை கரெக்டாக ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தவங்களுடைய புகழ்ச்சியை கூட இந்த டைம் ஏதாவது தவறாக இருக்காங்களா, எதற்காக இவங்க இப்படி புகழ்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க. கலைத்துறையை சேர்ந்த அடுத்து வருகின்ற 30 நாளுமே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு. உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுனா வரைக்கும் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். இதுனா வரைக்கும் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு. கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுனா வரைக்கும் தூக்கம் கூட கரெக்டாக வந்திருக்காது. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படா இதிலேருந்து விலக போகிறோம் அப்படின்னு இருந்த உங்களுக்கு இனி வருகின்ற காலகட்டம் இந்த சூழ்நிலை எல்லாமே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வரையிலும் பார்த்தீங்கன்னா சரியான உறக்கம் கூட உங்களுக்கு வந்திருக்காது. மிகவும் வேண்டி விரும்பிய உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாமே பிரிந்து தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இதுனா வரையிலும் இருந்திருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய வலிமை என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத அறிந்து இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றுக்கு ஒரு மாறல, அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மாற்றம் ஒன்று தாங்க நிரந்தரம். ஏன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஆள் மனதில் நீங்கள் நினைக்கிறீங்களோ இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். தான் நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆள் மனதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது நிச்சயமாக உங்களை நெருங்கவே நெருங்காது. முடிந்த அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவாக நினைக்க எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் அலைந்து தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த வெற்றி பெறத்துக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பாராத நிதி வசதியும் கொஞ்சம் கிடைக்கும். திட்டமிட்டதை கரெக்டாக செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்பட வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறுறதை கேட்டு நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். நிலுவையில் இருக்கிற அந்த பணம் எல்லாம் கரெக்டான டைமுக்கு வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, பிணக்கு இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜனவரி மாதத்தில் 30 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 20, 21 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.